இப்படி வாங்க ஏஞ்சிருங்க. இங்கே ஒரு பாட்டு ஒன்று நான் பாடி காட்டுறேன், கேட்குறீங்களா? அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அப்பா பேர் என்னது? அது சேகரோட கடைசி வேறு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச எங்க வீட்டுக்காரு. ஏங்க பெண்கள் சுதந்திரம்னு சொல்றீங்கல்ல, இதுதாங்க சுதந்திரம். உங்களுக்கு நான் எப்படி மரியாதை கொடுத்து பேசுறேன்? என்னைக்காவது உங்களை வந்து பாடி போடின்னு கூப்பிட்டுருக்கேனா? அறிவுன்றது எங்கன்னா கொஞ்சமாவது இருக்குதா? நான் எவ்வளவு அழகா கூப்பிடுறேன், வாங்க போங்கன்ட்டு. எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படி கூட்டினா நல்லவர்கள் எல்லாம் இந்த சேனல் பார்க்குறாங்க நிறைய பேர், அவங்க எல்லாம் உங்களை தான் வந்து திட்டுவாங்க. இந்த பொட்டு நெத்தியில் இருக்க பொட்டு நான் வெயின்னு சொல்லி நீ வைக்கல, ஆனால் யாரோ ஒருத்தவங்க திட்டினதுக்கப்புறம் தான் நீ வைக்க ஆரம்பிச்ச. அந்த மாதிரி இந்த சமூக வலைத்தளத்தில் நிறைய கெட்டது நடக்குதுன்றாங்க, ஆனால் நல்லதும் நிறைய நடக்குது. அதுக்கு உதாரணம் நம்ம தான், ஓகேவா? இந்த சமூக வலைதளத்தினால அழிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் வாழ்ந்து காட்டுறவங்க நம்மளா தான் இருக்கணும். நம்மள மாதிரி நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் வாழ்கிறாங்க. அவங்களுக்குலாம் மெயின் விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையை வந்து சமாளிக்கவே முடியாதுங்க. ஆனால் இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்குன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் இந்த மாமியாரையும் மருமகளையும் எவ்வளோ ஒத்துமையாக ஆக்குறோம் தெரியுமா? அதுவே எங்களுக்கு ஒரு டார்கெட், மன சந்தோஷங்க. அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அப்பா பேர் நாங்க, அது சேகரோட கடைசி வேறு.